Sir, I sought your permission, Honorable Speaker. I sought your permission that if I can utter a few words in Tamil. மதிப்புக்குரிய உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள். I'm not sure if he's here. And also மதிப்புக்குரிய உறுப்பினர் திருமாவளவன். சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தாண்டவமாடுகிறது. That's absolutely, that's an astounding statement to have been made. இப்போது வரை எஸ்சி எஸ்டி சமுதாயத்தினருக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவர்கள் உரிமை வழங்கப்படாத இருந்த நிலையில ஒருவர் கூக்குரல் எழுப்பவில்லை, ஒருவர் குரல் எழுப்பவில்லை, ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை. இடதுசாரி கட்சியை சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் தோழமை கட்சியாக இருந்த போதிலும் ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு விவகாரத்திற்கு கூட அவர்கள் தோழமை கட்சி நிலையிலிருந்து இறங்கி அவர்களுக்கு நான் தோழமை கட்சி இல்லை, இந்த விஷயத்துல எங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருக்கிறதுன்னு சொல்லி வெளியில வரலையே. இப்ப ஏன் சொல்றீங்க அதை பத்தி? இப்ப ஏன் பேசுறீங்க அதை பத்தி? ஜம்மு காஷ்மீர்ல பெண்களுக்கு உரிமை வழங்கப்படாத நிலையில நீங்க உங்களை விட்டுட்டு வெளில வந்தீங்களா? அப்ப பேசுனீங்களா? அப்ப கேள்வி கேட்டீங்களா? அதனால இப்ப கேட்கறது சரியானது இல்ல. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஆர்டிகல் 370 இருந்தவரை பெண்களுக்கு வழங்கப்படாத தலித் மக்களுக்கு வழங்கப்படாத உரிமைகளை பத்தி அப்ப கேள்வி கேட்டீங்களா? தலித் மக்களுக்கு அப்பவும் வழங்கப்படாத உரிமைகளை பத்தி அப்போ நீங்க கேள்வி கேட்காத நிலையில இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கோட் பண்ணி ஒரு பிஎஸ்பி மெம்பர் ரிதேஷ் பாண்டே அவர்கள் பேசினார்கள். நாங்க இந்த சட்டத்துக்கு 370 எடுக்கிறதுக்கு அப்ரோகேஷன் பண்றதுக்கு நாங்க சப்போர்ட் எதுக்கு கொடுத்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்பவே அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்பவும் அவருக்கு சப்போர்ட் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்போ நீங்க திருமாவளவன் அவர்களே நீங்க இங்க இருந்தீங்க, உங்களோட குரல் அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? இப்ப தலித் மக்களுடைய உரிமைகளை பத்தி பேசக்கூடிய நீங்கள் அப்ப ஏன் பேசாம இருந்தீங்க? ஆகவே therefore, yes, I'm coming back. Therefore, I humbly request all the members to see the various developmental activities which are happening in great speed for the welfare of the people of Jammu and Kashmir, for the welfare of the Dalits of Kashmir, for the welfare of the STs of Kashmir, for the welfare of the women of Kashmir who have been denied their rights only because of the so-called special status of 370. And now, when it is being abrogated, you see that everyone gets their right. You see that every member receives their due. Democracy actually has gone down to the grassroots, that people are participating in elections, and therefore, I would seek to support the activity that was towards development of Jammu and Kashmir, and therefore bring Jammu Kashmir with the mainstream of this country in developmental indicators also. And Ladakh, of course, is getting the attention it very much deserves, which it was denied all these years. With that, I seek all your support, sir. No, sir.